அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்மோபதேசம் உள் உணர்வின்படி செயல்படு. ஆக்ட் ஆன் யுவர் இன்ட்யூஷன். இதை பற்றி இன்று பார்ப்போம். இந்த உள் உணர்வு அப்படிங்கிறது மிகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஏன்னா இது எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யுது. எல்லா மனிதனுக்குள்ளேயுமே இந்த உள் உணர்வு இருக்கு. அது செயல்படவும் செய்யுது. அதுதான் வாழ்க்கையை இயக்குது. இந்த உள் உணர்வுனா என்ன? இன்ட்யூஷன்னா என்ன? முதல் விஷயம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உணர்ச்சி முடிச்சுகளால் ஏற்படுகின்ற எண்ண ஓட்டங்களும் உதிக்கின்றது, உள்ளுணர்வும் உதிக்கின்றது. ரெண்டுமே நடக்கும். எதை செயல்படுத்துங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிலவுகின்றது. இப்ப இருக்கிற விஷயத்துல பாத்தீங்கன்னா, எந்த எண்ணத்தை செயலாற்றுவது என்கின்ற குழப்பம் இருக்குது. சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லக்கூடிய எண்ணங்களை செயல்படுத்துவீங்க. அது சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கும். என்னன்னா, ஒரு வித்தியாசம் தெரியாதனால, எது உள் உணர்வு அப்படின்னு தெரியாதனால, இந்த உணர்ச்சி முடிச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த நான் என்கின்ற அகங்காரத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் உதிக்கும் போது அதை செயல்படுத்துறீங்க. சில நேரத்துல அந்த செயல் நடந்தாலும் கூட பிரச்சனை போய் முடியும். சோ அதனால இதை பற்றி இன்று டீட்டெயிலா பார்த்துக்குவோம். சற்று கொஞ்சம் கவனிங்க. மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல் விஷயம், இந்த எண்ணங்கள் இந்த உள் உணர்விலையும் சரி, அல்லது உள்ளுக்குள் இருக்கின்ற குழப்பமான உணர்ச்சி முடிச்சுகளும் சரி, ரெண்டிலுமே எண்ணங்கள் உதிக்கும். கொஞ்சம் கவனிங்க. உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் உதிக்குது. அந்த எண்ணம் அதனுடைய மூலம் என்ன என்பதை பொறுத்து தான் நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு எண்ணம் உதிக்கும் போது அந்த எண்ணத்துடைய மூலம் உள் உணர்வு என்கின்ற இன்ட்யூஷன் என்கின்ற உணர்விலிருந்து உதிச்சதுன்னா, அந்த எண்ணத்தை நீங்க செயலாற்றினீங்கன்னா நிச்சயமாக அது நல்வழியை நோக்கி நடக்கும். இதை உங்களுக்கு புரிய மாதிரி சொல்ல மனசாட்சின்னு சொல்லுவீங்க. இந்த மனசாட்சி உள்ளுக்குள்ள தடுக்குது, இது வேண்டான்னு சொல்லுது, இது சரி இது தப்புன்னு சொல்லும். ஆனா அதை மீறி ஒரு இன்னொரு எண்ணம் உதிக்கும். பரவாயில்ல செய்வோம். இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் பாருங்க. எக்ஸாக்டா இன்ட்யூஷனுக்கு மனசாட்சின்னு சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மனசாட்சி நல்லதுதான் சொல்லுங்கிறது தெளிவான உண்மை. அப்ப இந்த மனசாட்சி என்கின்ற இன்ட்யூஷன், உள் உணர்வு, அது எங்கிருந்து உதிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பரிபூர்ண நிறைவு என்கின்ற ஆனந்த உணர்வு. அதுல இருந்தா அது வந்து உதிக்குது. சரி, இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா, அந்த இன்ட்யூஷனுக்கு இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா, அந்த உணர்வே ரம்மியமா இருக்கும், ஜாய்ஃபுல்லா இருக்கும். ஒரு பதட்டம் இல்லாம, டென்ஷன் இல்லாம, இந்த நிறைவு தன்மையிலிருந்து உதிப்பதுதான் இன்ட்யூஷன் என்று சொல்கின்றது. உள் உணர்வு, மனசாட்சி என்று ரொம்ப கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த உள் உணர்விலிருந்து உதிக்கின்ற எண்ணங்கள் 100% உங்களுக்கு டவுட் இல்லாம, சந்தேகம் இல்லாம கன்ஃபார்ம்டா அதை ஃபீல் பண்ண முடியுங்கிற நான். அதான் உள் உணர்வு, அதான் இன்ட்யூஷன்.
இதே உணர்ச்சி முடிச்சென்கின்ற அகங்காரத்திலிருந்து உதிக்கின்ற எண்ணங்கள் ஆசையால் உருவாக்கப்படுகின்றது, பேராசையால் உருவாக்கப்படுகின்றது, குழப்பத்தால் உருவாக்கப்படுகின்றது. இன்னும் ஆழமா பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணங்கள் சந்தேகத்தை உருவாக்கும், அவநம்பிக்கையோடு உருவாகும். நமக்கே ஒரு மாரி சந்தேகம் வரும். இது செயல்படுத்தினா சரி வருமா? இல்ல முயற்சி பண்ணி பார்க்கிறதா? 100% கான்ஃபிடென்ட்டா உங்களால அத நம்ப முடியாது. உணர்ச்சி முடிச்சிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களுக்கு செல்ஃப் டவுட், சுய சந்தேகம் ஏற்படும். உங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கும். ஆனா அந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய இந்த உள் உணர்விலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள், மனசாட்சி, அதுல செல்ஃப் டவுட் இருக்காது. 100% இன்னும் ஆழமா சொன்னா அதுல உற்சாகம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும், நிறைவு இருக்கும். இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்த விஷயமா அதுல இருக்கும். அதான் உள் உணர்வு என்று சொல்கின்றேன். உங்க லைஃப்ல நீங்க பார்த்திருக்க முடியும் நிச்சயமாக. சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நீங்க சிந்திக்கும்போது, அந்த உள் உணர்வுல இருந்து உங்களுக்கு தெரியாமலே நடக்குது. இந்த இன்ட்யூஷன்ல இருந்து இந்த உள் உணர்வு வந்து சிந்திக்கும்போது, உங்களுக்கே தெரியும் இது 100% செய்யலாம்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால ஃபீல் பண்ண முடியும்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. அது பாருங்க, அந்த செயல் ரொம்ப கஷ்டம் இல்லாம, ரொம்ப ஹார்ட் ஒர்க் இல்லாம, கேஷுவலா மூவ் ஆயிருக்கும். இதுக்கு பேரு தான் மேனிஃபெஸ்டிங் யுவர் ரியாலிட்டி என்று பெயர். இதான் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன்ல கஷ்டமே இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங். இதான் இன்ட்யூஷன் சொல்றேன். இதான் மனசாட்சி. உள்ளுக்குள்ள உதிக்கும் போதே, உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் வரும்போதே, டென்ஷனோ, பரபரனோ, ஒரு இம்பேலன்ஸான ஒரு உணர்ச்சியோ இருக்காது அதுல. ரொம்ப கான்சியஸா அது இருக்கும் உள்ள. நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னா, எந்த எண்ணத்தை செயல்படுத்துது என்பதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா, உள்ளுக்குள் உதிக்கின்ற எண்ணங்கள் அது சந்தேகம் இல்லாமல் பரிபூர்ண நிறைவிலிருந்து உதிக்கும். உற்சாகமா இருக்கும். அத தயவு செய்து செயல்படுத்துங்க. வாட் எவர் இட் இஸ், அது நன்மையே செய்கின்றது. மேக்சிமம் என்ன நடக்குது அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில இந்த குழப்பமான நான் என்கின்ற அகங்காரத்தில் இருந்து உதிக்கின்ற எண்ணங்கள், அதை வைத்து உதிப்பதனால் அது வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் அடித்தளமாக இருக்கின்றது. அவன் வளர்ந்துட்டான், நான் வளரணும். கம்பேரிசன், ஜெலசி, பொறாமை, அது நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தராது. பிரஷரை தான் கிரியேட் பண்ணும். தன்னுள் இருக்கின்ற ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவது நிச்சயமாக வாழ்க்கையில் நிம்மதியை ஒருபோதும் தர இயலாது. எந்த உச்சத்துக்கு சென்றாலும் சரி. ஆனா அந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய இந்த உள் உணர்வு, இந்த மனசாட்சி, நிச்சயமா மனசாட்சி உங்களுக்கு பாருங்க, நீ தப்பு பண்றன்னு தான் சொல்லுவோம். நீ பேராசைப்படுறன்னு தான் சொல்லுவோம். அது கைட் பண்ணும். ஆனா அது சொல்லும்போது இந்த மனம் என்கின்ற இந்த உணர்ச்சி முடிச்சு என்கின்ற அகங்காரத்திலிருந்து அதை பார்க்கும்போது, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்க. அதெல்லாம் செய்ய முடியாது. இதுல சில பேருக்கு இதுல 2ல எதை செய்யறதுங்கிற குழப்பம் வரும். அதுக்கு காரணமே இத பற்றிய தெளிவு இல்லாதனாலதான். அதான் அதுக்காக தான் இந்த சத்சங்கமே, அதுக்காக தான் இந்த உபதேசமே. எந்த
உணர்ச்சி, எந்த உணர்வு இது உணர்ச்சியிலிருந்து பொங்குகின்றதா? இல்ல உணர்விலிருந்து பொங்குகின்றதா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பரிபூரணமா இருக்கும். ஜாய்ஃபுல்லா இருக்கும். சந்தேகம் இல்லாம இருக்கும். அதான் இன்ட்யூஷன். அத ஃபீல் பண்ணுங்க. அத செக் பண்ணுங்க. அத செயலா மாற்றுங்க. வாழ்க்கை சரியாக எடுத்துச் செல்லும். ஒருபோதும் உங்களுடைய மனசாட்சி கடன் வாங்க சொல்லாது. ஆசைதான் கடன் வாங்க சொல்லும். ஆசைதான் கடன் வாங்க சொல்லும். உங்களுடைய மனசாட்சி என்கின்ற இன்ட்யூஷன் ஒருபோதும் அதை சொல்லாது. உங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்த வாழ்க்கைய செயலா மாற்றி பாருங்க. இதுதான் உங்களுடைய ஆன்மா வழி நடத்துதல் என்று சொல்கின்றேன். இன்னும் சொல்லணும்னா இறைவன் வழி நடத்துகின்றார் என்று சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இன்ட்யூஷன் மூலமாக வரக்கூடிய எண்ணங்கள் அது உதிக்கும் போதே சக்தியும் புத்தியும் சேர்ந்துதான் அந்த எண்ணத்துக்கு வலிமை தருகின்றது. உற்சாகம், சக்தி, புத்தி, ஆனந்தம், ஃபுல்ஃபில்மென்ட் இது எல்லாம் சேர்ந்ததோடைய தொகுப்பிலிருந்து அந்த எண்ணங்களை உதிக்கச் செய்வதனால் அந்த எண்ணங்கள் செயலாற்றுவதற்கான மூலமும் இதில் அடங்கியிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிச்சுக்கணும். என்ன உணர்விலிருந்து எண்ணங்கள் உதிக்கின்றதோ அதை செயலாக மாற்றக்கூடிய உணர்வும் அதில் இருக்கின்றது. அதை செய்து முடிக்கும். எந்த சந்தேகமும் இல்லை. அதான் உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நீங்க செஞ்சிருப்பீங்க. இந்த இன்ட்யூஷன் ஃபீல் பண்ணி. ஆனா பெரிய தடைகள்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி தாண்டி நீங்க எப்படி போனீங்க? எப்படி அத ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போனீங்கன்னு பாருங்க. இந்த தொடர்ந்த உற்சாகம், அந்த உத்வேகம், அந்த எனர்ஜி இதெல்லாம் குறையாம இருந்துகிட்டே இருக்கும். நல்லா செயலா மாற்ற முடிஞ்சுது. ஆனா சில விஷயத்த பாருங்க, சின்ன விஷயமா இருக்கும். பெரும் கஷ்டமா இருக்கும். சின்ன தடையா இருக்கும். பெரும் தடையா ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு சிம்பிளா சொன்னா மூச்சு முட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. மூச்சு முட்டும். ஆஹா! அப்படின்னு. இந்த 2மே உங்க லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இனி வரும் காலங்களில் உங்கள் உள்ளுணர்வை மட்டும் புரிந்து கொண்டு, உள்ளுணர்வு என்பது இந்த சந்தோஷம், நிறைவு, எனர்ஜி, சுறுசுறுப்பு, உற்சாகம் இதெல்லாம் சேர்ந்த உணர்வு தான் உள்ளுணர்வு என்று சொல்கின்றேன். இன்ட்யூஷன் என்று. இதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், ஐடியாஸ் இத பாருங்க. இது உற்சாகமா, உத்வேகமா இருக்கா? அப்ப தான் இன்ட்யூஷன் தெரிஞ்சுக்குங்க. இது இல்லாத வெறுமனே டெம்ப்டேஷன் சொல்லுவாங்கல்ல. இந்த டெம்ப்டேட் ஆகி ஒரு ஆசையில பரபரன்னு பொங்கும். அத பண்ணிடுவோம், இத பண்ணிடுவோம், இவ்வளவு கடன் வாங்கிருவோம், அத கட்டிடுவோம். என் நண்பன் அதை செஞ்சுட்டா நானும் அதை செஞ்சிருவோம். எமோஷனல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லலாம் அத. நிதானத்தை இழக்கச் செய்யக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்பு. உங்க உணர்ச்சிகள ட்ரிகர் பண்றதான மொத்த சொசைட்டியோடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே. அதுல சிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பிரச்சனை வருது. இதான் ஆழமா சாமி சொல்லியிருப்பேன். தேவை வேறு, ஆசை வேறு என்று. இன்ட்யூஷன் சொல்வது தேவை, நீடு. உணர்ச்சி முடிச்சது சொல்வது ஆசை, டிசையர். இதை ஆழமாக புரிந்து கொண்டு, இத சென்ஸ் பண்ணி
100% நீங்க செய்யலாம். இன்ட்யூஷன் வரும்போது, உள்ளுணர்வு ஃபீல் ஆகும்போது, அதை செயலாக மாற்றுங்கள். அதை 100% செஞ்சு முடிக்க முடியும். ஆனா ஒருபோதும் உணர்ச்சி கொந்தளிப்பால் ஏற்படுகின்ற ஆசையை, குழப்பம் என்கின்ற தன்மையிலிருந்து உதிக்கின்ற எந்த ஒரு ஆசையும் செய்யாதீர்கள். அது நிறைவேறினாலும் சரி, உங்களுக்கு சுமையாகத்தான் நீங்கள் உணர்வீர்கள். இதுதான் முக்கியமான வேடு. அப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாலுமே, உங்களால நீங்கள் எதிர்பார்க்கின்ற பரிபூரண நிறைவென்கின்ற நிம்மதியோ, நிறைவுத்தன்மையோ அந்த செயல் மூலமாக உணர இயலாது. காரணம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த எண்ணத்தோடைய மூலமே குழப்பம். அந்த எண்ணத்தோடைய மூலமே பேராசை. பேராசை பெருநஷ்டம். அதிலிருந்து நீங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயலா மாற்றுனா, செயல் முடிஞ்ச பிறகு அடுத்து என்னன்னு மூவ் ஆயிடும். இன்னமும் கடன் வாங்க சொல்லும். It creates more pressure in your life. கௌரவத்துக்காக வாழ்றது. இது எல்லாமே டெம்ப்டேஷன் தான். Listen your intuition and accept your intuition and execute your intuition. உன் ஆன்மாவே உன் வாழ்க்கையை வழிநடத்தும். ஆன்மாவின் வழியில் நடத்தல் நிறைவை தரும். நான் என்கின்ற அகங்காரத்திலிருந்து வாழ்க்கையை வழிநடத்தல் வாழ்க்கைக்கு துக்கம் தரும். ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக். இந்த உபதேசம் மூலமாக உள் உணர்வை பற்றி புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகின்றேன். ஜஸ்ட் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய உணர்ச்சிகளை நோக்கியும் உணர்வை நோக்கியும் திருப்புங்கள். எந்த செயலை செய்வதற்கு முன்பும் நம்ம உணர்ச்சியிலிருந்து டெம்ப்டட் ஆகி செயல்படுத்த துவங்குறோமா, இல்ல இந்த உள் உணர்வை நோக்கி செயல்படுத்த துவங்குறோமான்னு பாருங்க. அதுக்கப்புறம் செயலா மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நிச்சயமாக சொல்ல முடியும். இன்ட்யூஷன் பேஸ்டு லைஃப் தான் நிதானத்தோடு, தெளிவோடு, அமைதியோடு செயலாக மாறும். வாழ்க்கையை வழிநடத்தும். எல்லோரும் உள்ளுணர்வை நோக்கி, உள்ளுணர்வின் சொல்படி, மனசாட்சியின்படி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துங்கள். வாழ்க்கை நிம்மதியாக, நிறைவாக, பரிபூர்ணமாக நீங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும். ஆனந்தமாக வாழ்க்கை வாழ இயலும் என்று சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன். ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள்.